எக்ஸ் தளத்தில் உள்ள குரோக் எனும் AI chatbot செயலி இனியும் ஆபாசமான அருவருப்பான உள்ளடக்கங்களை உருவாக்க முடியாது. தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் அதனை உறுதிப்படுத்தினார். மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC முன்னதாக குரோக் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறி நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டது. இதையடுத்து எக்ஸ் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் புத்ரா ஜெயாவில் ஃபாமியை சந்தித்து விளக்கம் அளித்தனர். குரோக்கின் படங்களை எடிட் செய்யும் மற்றும் வீடியோ உருவாக்கும் அம்சங்கள் தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அதன்போது உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. இதனை வரவேற்ற ஃபாமி, இது பாதுகாப்பான இணைய சூழலை உருவாக்கும் முயற்சியின் ஒரு பகுதி என்றும் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களை பாதுகாக்கும் நடவடிக்கை என்றும் கூறினார். தற்போது எக்ஸ் தொடர்பான டேக் டவுன் கோரிக்கைகள் சுமார் 50 விழுக்காடு என MCMC தரவு காட்டுகிறது. இதை மிதமானது என ஃபாமி குறிப்பிட்டாலும் தொடர்ந்து கண்காணிப்பு அவசியம் என வலியுறுத்தினார். ஜனவரி 11ஆம் தேதி MCMC ஏற்கனவே குரோக்குக்கு தற்காலிக கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. இப்போது ஃபாமியின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து அதிகாரிகள் இணைய பாதுகாப்பை உறுதி செய்ய தொடர்ந்து கண்காணித்து வருவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.